கண்கள் இல்லாமல் ஏற்படுகின்ற விபரீதங்கள், பாதிப்புகளை கண் ஒளி இழந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். ரோடுகளில் செல்லும் போதும் வரும்போதும் வாகன விபத்துக்களில் இருந்து என்னை தற்காப்பது கண்கள் தான். அதே போல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கண்கள் அல்லாஹ் தந்த மாபெரும் நேமத். கண்கள் தான் நேமத்துக்களின் ஆகப்பெரிய தாயாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கண்ணொளி நாள்பட மங்கி விடும்போது மனதில் ஏற்படக்கூடிய கவலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரும் துயரத்தை, ஒரு சோதனையை கண்களின் மூலமாக அல்லாஹ் தந்து விட்டானே, ஆனால் அதை தாங்குகின்ற சக்தியும் மனிதர்களுக்கு கிடையாது. இந்த கண்ணொளியை என்றும் இழக்காமல், என்றும் சிறந்த கண்ணொளி பெற, நாள்பட கண்ணொளிகள் இன்னும் கூர்மை தீட்டப்பட, ரப்புல் ஆலமீன் அந்த கண்களை மிகச் சிறப்பானதாக ஆக்க, கண்கள் கூர்மையை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்த, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த கண்களினுடைய கூர்மையை அல்லாஹு தஆலா என்றும் பலமாக பாதுகாக்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண் என்ற நியாமத்தை நமக்கு மிகச் சிறந்ததாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தந்திருக்கிறார். நமது ஊரில் ஒரு முஅத்தின் ஓரளவுக்கு ஹிஃப்ஸை முடித்தவர், முழுமையாக முடிக்காவிட்டாலும் பல ஜுசுக்கள் அவருக்கு மனப்பாடமாக இருக்கிறது. அந்த முஅத்தினுக்கு கண் பார்வை மிகவும் கம்மி. அவர் பள்ளிக்குள் நுழையக்கூடிய நேரத்தில் மக்கள் உட்கார்ந்திருப்பது தெரியாமல் மக்களை மிதித்து கொண்டே என்ன செய்வார்னு சொன்னால், பாங்கு சொல்ல போவார், இகாமத் சொல்ல போவார். அப்போ அவரை எள்ளி நகையாடக்கூடியவர்கள், திட்டக்கூடியவர்களை நாம் பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கண் பார்வையினுடைய குறைவின் காரணமாக திருமணம், அது மட்டுமல்லாமல் அவருக்கு இருந்த அந்த பலகீனத்தின் காரணமாக ஓரிரு வருடங்களிலேயே அவர் கட்டிய மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்போ அன்பிற்குரியவர்களே, இந்த நியாமத்தை அதுபோன்று பார்வை பலகீனப்பட்ட மக்களிடத்தில் கேட்கும்போது மட்டும்தான் பார்வையினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடியும். பொதுவாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியாமத்தை, பாக்கியங்களை அள்ளித்தரும்போது பாக்கியம், அந்த பாக்கியங்களுடைய அத்தியாவசியமும் அதனுடைய முக்கியத்துவமும் புரியாது. ஆனால் அது இல்லாத மக்களிடத்தில் நீங்கள் கேட்கும்போது தான் அதனுடைய வலி, வேதனை அனைத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆனால் பல எக்ஸாம்பிள்கள் இருக்கின்றன. பல உதாரணங்கள் இருக்கின்றன. சில நேரத்தில் கண் இல்லாதவர்கள் பிச்சை தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு, சில நேரத்தில் கண் பார்வை இல்லாதவர்கள் பிச்சை எடுப்பதை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். சில நேரத்தில் கண் பார்வை இல்லாதவர்கள் மானமிழந்து, ஈனமிழந்து மற்றவர்களுடைய தேவையை, மற்றவர்களுடைய அந்த உதவியை நாடி பிச்சை எடுப்பதை நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். ரோடுகளில், வீதிகளில், ரயில்வே ஸ்டேஷன்களில், ரயில் உள்ளே, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சகோதரர்களே, அந்த கண் பார்வை இல்லாததன் காரணமாக வாழ்வே ஒரு கேள்விக்குறியான நபர்கள் இந்த நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும்போது, அந்த நியாமத்தை அந்த நியாமத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் வாழ்க்கையில் பயணப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். ஹராமான விஷயங்களை பார்ப்பது, ஹராமான விஷயங்களை ரசிப்பது, இது போன்றவைகளிலிருந்து நாம் நம் கண்களை இது போன்றவைகளிலிருந்து நாம் நம் கண்களை பாதுகாத்து கொண்டோமே ஆனால் உண்மையிலேயே இந்த கண்ணில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறான். உலகத்தின் வாழ்க்கையின் இன்பங்களை பார்த்து மகிழ்வதற்கும், அதே போல படைத்தவனாம் அல்லாஹு தாலாவின் இறை இல்லத்தை காபத்துல்லாவை பார்ப்பதற்கும், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காண முடியாவிட்டாலும் அவர்கள் வாழ்கின்ற புண்ணிய பூமியான மதீனா முனவ்வராவிற்கு சென்று அவர்கள் கொழுவிட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தர்பராவுக்கு
அவர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை தரிசிப்பதற்கும் இந்த கண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த ஒரு அடிப்படையில் கண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைத்து அமால்களின் அடிப்படையாகவும் கண்களை வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய திலாவத் என்று சொல்லக்கூடிய நன்மையின் கருவூலமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஓதுதல் என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த அமால்களையும் கண்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான். சகோதரர்களே, கண்கள் இல்லாமல் ஏற்படுகின்ற விபரீதங்கள், பாதிப்புகளை கண் ஒளி இழந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். ரோடுகளில் செல்லும் போதும் வரும்போதும் வாகன விபத்துக்களில் இருந்து என்னை தற்காப்பது கண்கள் தான். அதே போல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கண்கள் அல்லாஹ் தந்த மாபெரும் நேமத். கண்கள் தான் நேமத்துக்களின் ஆகப்பெரிய ஒரு பெரிய தாயாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கண்ணொளி நாள்பட மங்கி விடும்போது மனதில் ஏற்படக்கூடிய கவலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பெரும் துயரத்தை, ஒரு சோதனையை கண்களின் மூலமாக அல்லாஹ் தந்து விட்டானே, ஆனால் அதை தாங்குகின்ற சக்தியும் மனிதர்களுக்கு கிடையாது. இந்த கண்ணொளியை என்றும் இழக்காமல் என்றும் சிறந்த கண்ணொளி பெற நாள்பட கண்ணொளிகள் இன்னும் கூர்மை தீட்டப்பட ரப்புல் ஆலமீன் அந்த கண்களை மிகச் சிறப்பானதாக ஆக்க, கண்கள் கூர்மையை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்த, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த கண்களினுடைய கூர்மையை அல்லாஹு தஆலா என்றும் பலமாக பாதுகாக்க நமக்கான ஒரு அற்புதமான வசீஃபா அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார்து, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார்து, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார்து. தினசரி 21 முறை இந்த ஆயத்தை ஓதி பெருவிரலில் ஊதி கண்களில் ஒற்றிக்கொள்வது ஆகப்பெரிய சாலச் சிறந்தது. சகோதரர்களே, என்றும் கண்ணொளியை நாம் பெறுவதற்கு சில உணவுகளையும் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது மிகவும் அவசியமான ஒன்று. ஏழையாக இருக்கிறோம், உயர்ந்த உணவுகளின் மீது நம்மால் கவனம் செலுத்த முடியாது. ஆனாலும் கூடி அல்ஹம்துலில்லாஹ் முருங்கைக்கீரை என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேமத், அதை தினசரி பாவியுங்கள். அதே போல பாதாம் பருப்பு என்ற அல்லாஹுடைய நேமத், அதை தினசரி பாவியுங்கள். தேங்காய் தினசரி பாவியுங்கள். தேங்காவில் கண்களின் ஒளியை தரக்கூடிய ஆகப்பெரிய சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசீஃபாவும், நீங்கள் உணவு சாப்பிடக்கூடிய அந்த உணவும், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவும், உங்களுடைய அந்த கட்டுப்பாடும், கண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பேணுதலும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய கண்ணொளியை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாபெரும் வசீஃபாவை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. உங்கள் கண்களையும் எங்கள் கண்களையும் அல்லாஹு தஆலா கண்ணொளி பலகீனப்படுவதிலிருந்தும் பறிக்கப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.